ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரியோக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், கிளாஸ் நம்பர் 29. இந்த 29ல் ஏற்கனவே நம்ம வந்து பீட் ஸ்டிச் பார்த்தோம். ரவுண்ட் பீட் ஸ்டிச்சுக்கு மட்டும் தனியாக வீடியோ போட்டிருந்தேன். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸு, அதாவது என்னென்னா ரவுண்ட் பீட் இல்லாமல் வீட் பீட், ரைஸ் பீட், கத்தானா, அப்புறம் டியூப் பீட். ஸோ அந்த மாதிரி பீட்ஸுக்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி என்னென்ன ஸ்டிச்சஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இதுக்கும் வந்து நம்ம பீட் நீடில். ஸோ பீட் நீடில் அப்படின்னா என்ன அப்படின்னா 23.5 mm நீடில் தான் எடுத்துக்கிறோம். 23 நீடில் எடுத்துக்கோங்க, துலிப் பிராண்டில். ஸோ இதுக்கு நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற சூவிங் த்ரெட் தான். இந்த கலர் வந்து பீட் கலர்ஸில் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது என்ன அப்படின்னா இதுதான் வீட் பீட், அதாவது கோதுமை பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஒரு பஞ்சை எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம பியல் பீடில் 3 mm பீட், அதாவது 2 mm பீடு, ஆக்சுவலாக இது 2 mm பீடு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ அதை நான் செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னால் கிளாஸில் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பஞ்சில் இருக்கிறத தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பியல் பீட் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு வீட் பீட் போடுங்க. ஓகேயா? இப்படி தனித்தனியாக சிங்கிளாகவே நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கிளாகவே ஸ்டிச்சஸ் போட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைன்ஸில் வந்து உங்களுக்கே தெரியும் எங்கே சிங்கிளாக போடணும், எங்கே டபுள் அதாவது 2 பீடுக்கு அப்புறம் போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்றாப்புல போட்டுக்கோங்க. ஸோ ஒரு பியல் பீட், ஒரு வீட் பீட், இப்படி மாற்றி போடலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து எதுக்கு போடுவாங்கன்னா ஸ்லீவ்ஸில் வந்து இப்போ ரொம்ப டிசைனாக எதிர்பார்க்காம ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும், ஆனால் ரொம்ப பெருசாக மோட்டிவ்ஸ் அந்த மாதிரி வராமல் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கஸ்டமர்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெர்டிக்கல் லைன்ஸாக ட்ரா பண்ணி அதில் போடும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் போட்டிங்க, அதாவது இந்த வீட் பீடு அண்ட் பியல் பீடை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வீட் பீடு வந்து இதில் வச்சு நிறைய புட்டாஸ்லாம் நிறைய பண்ணலாம். நம்ம சின்ன அதாவது பெருசாக ரொம்ப கிராண்டாக எதிர்பார்க்காதவங்க சின்ன புட்டாஸ் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கெலாம் இந்த வீட் பீட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இப்போ நம்ம என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என் நாட்டோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ என் நாட் வந்து எல்லா த்ரெட்லேயும் போட்டு பழகிக்கோங்க. ஷீவிங் த்ரெட், சில்க் த்ரெட், சரி த்ரெட், 3த்துலேயுமே போட்டு பழகிக்கோங்க. ஸோ இப்போது அடுத்து நம்ம ரைஸ் பீட் எடுத்தாச்சு, அரிசி பீடு. ஸோ இந்த அரிசி பீடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் வந்து லென்த்தி டிசைன்ஸுக்கு, மோட்டிவ்ஸ்க்கு, அந்த மாதிரி இதுக்கெலாம் நிறைய யூஸ் ஆகும். ஸோ ரைஸ் பீடு வந்து இப்படி தான் இருக்கும். அது வந்து கோதுமை பீடு வந்து ஒரு பக்கம் பல்ஜாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருந்துச்சா, இது வந்து 2 சைடும் சின்னதாக இருக்கும். இது கூட நான் என்ன காம்பினேஷன் பண்ண போகிறேன்னா 3 mm பீடு சேர்த்து அதோடு நம்ம போட போகிறோம். ஸோ இதில் வந்து 3 mm பீடு நீங்கள் போடலாம், இல்லை 2 mm பீட் போடலாம். ஓகேயா? 2 mm பீட் போடலாம், 3 mm பீட் போடலாம். இதுக்கு முன்னால் கிளாஸில் வந்து நான் 4 mm பீடு மட்டும் வச்சு யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதுதான் ரவுண்ட் பீடு. அந்த ரவுண்ட் பீடில் வந்து நிறைய சைஸ் இருக்குது. அதாவது சுகர் பீட் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 2 mm, 3 mm, 1 mmலேருந்து இருக்குது. 1 mm, 2 mm, 3 mm, 4 mm, 5 mm வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் 5 mm, அதாவது 5 mmக்கு மேலேயும் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம 4 mm தான் யூஸ் பண்ணுவோம். 5 mmலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ரவுண்ட் பீட்லேயே வந்து ஹாஃப் பீட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பீடு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப தண்டியாக இருக்கும், அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஹாஃப் பீடு இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு இந்த பீடு, அதாவது ஒரு 3 mm பீட், ஒரு ரைஸ் பீட், இப்படி மாற்றி நம்ம இது போடுறோம். இதுக்கு முன்னால் போட்ட அதே பேட்டர்ன் தான் நம்ம போடுறோம். ஸோ இது வந்து எதுக்கு நான் ஒரு சிங்கிள் லைனில், அதாவது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கும் எங்களுக்கு செப்பரேட்டாக டிசைன்ஸ் போடுங்க, இல்லை ஒரே டிசைனில் வந்து எல்லா ஸ்டிச்சஸும் வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நான் உங்களுக்கு இந்த இது போடுறேன், கண்டிப்பாக நான் வீடியோ அதுக்கு தனியாக செப்பரேட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசைனுக்கும் தனியாக செப்பரேட்டாக, ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கும் தனியாக செப்பரேட்டாக டிசைன்ஸில் போடுறேன். ஸோ இப்போ அது முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு டியூப் பீட் எடுத்திருக்கேன். டியூப் பீடும் வித் காம்பினேஷன் வித் சுகர் பீட், டியூப் பீடும் சுகர் பீடும் கம்பைன் பண்ணி இப்போ போட போகிறோம். ஓகேயா? இது வந்து நான் கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. டியூப் பீடில் வந்து இது மட்டும்தான் இல்லை, நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன், காப்பர் கலர் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது, ரோஸு, பிங்க்கு, எல்லா கலர்ஸ்லேயும் டியூப் பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சாரீஸுக்கு மேட்சாக
என்ன கலர்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த கலர்ஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக நான் பேக்காக 500 கிராம்ஸ்லேயும் கிடைக்கிது, அதுமாதிரி 50 கிராம்ஸ்லேயும் கிடைக்கிது, 10 கிராம்ஸ்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றாப்புல வாங்கிக்கோங்க. ஸோ முதல்ல ஃபுல்லாக பெருசாக 400 கிராம்ஸ் 500 கிராம்ஸ்க்கு நீங்கள் வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன பேக்கில் வாங்கி அந்தந்த ஜாக்கெட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஏன்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஜாக்கெட்ஸ் போடுவோம். டிஃப்ரெண்ட் ஜாக்கெட்ஸ்க்கு நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஜாக்கெட்ஸுக்கு அப்போது நம்ம நிறைய கலர்ஸ் தேவைப்படும். எல்லாமே நீங்கள் வந்து 500 கிராம்ஸில் வந்து வாங்கி வச்சா அது வந்து அடுத்தால் அந்த கலர்ஸ் வருமா அப்படின்னா பாசிபிலிட்டி இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து எந்த கலர்ஸ் எல்லாத்துக்கும் சூட் ஆகும் அப்படின்னா கோல்டன் கலர் வந்து எல்லா கலர் ஜாக்கெட்ஸுக்கும் மேக்ஸிமம் செட் ஆகும். அப்புறம் இப்போ காப்பர் சில்வர்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டு இருக்குது. ஸோ காப்பர் சில்வரும் வந்து நீங்கள் கொஞ்சம் பல்ஜாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ கலர்ஸ் எந்தெந்த கலர்ஸில் என்னென்ன பீட்ஸ்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து காப்பரு சில்வர் கோல்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸும் நம்ம அந்த ஸ்லீவ்ஸில் போடலாம், பார்டரில் போடலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சிங்கிள் லைனில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் அதாவது இந்த லைனில் மட்டும் போட்டுட்டு அனுப்புங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டிசைன்ஸில் போடணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிசைன்ஸில் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் போட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா எனக்கு ஹாப்பி. என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ இது நெக்ஸ்ட் வந்து கத்தானா கட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க, கத்தானா அப்படிம்பாங்க. ஸோ டியூப் பீட்லேருந்து சின்ன சைஸு. ஸோ இதை கிளாஸ் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து செப்பரேட்டாக தான் போட முடியும். தனியாக அதாவது இது கூட இன்னொன்று ஒரு பீடை ஆட் பண்ணி அப்படிலாம் போடணுன்னா முடியாது. ஸோ அதனால் இதை வந்து ஆக்சுவலாக சுகர் பீடுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து நீடில்லையே நிறைய எடுத்துக்கலாம். சுகர் பீடு எப்படி நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கூட நீங்கள் நீடில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக ஸ்டிச்சஸ் போடுங்க. ஏன்னா இது கத்தானா பீடு வந்து சுகர் பீடு மாதிரி இதாக இருக்காது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் போது நீங்கள் ஒரு 2 பீடுக்கு ஒன்று போட்டிங்கன்னா ரொம்ப டிசைன் வந்து திருக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடுக்கும் தனித்தனியாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. 2 பீடுக்கு சேர்த்து ஒரு செயின் ஸ்டிச் அப்படி போடாதீங்க. ஒரு பீடுக்கு தனித்தனியாக ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ இது அதே மாதிரி கத்தானா பீடு அதாவது கட் பீடு. இந்த கட் பீடும் வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்களும் அதை நான் ஏற்கனவே அந்த டியூப் பீடுக்கு சொன்ன மாதிரி தான் எல்லா கலர்ஸ்லேயுமே வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. 3 கலர்ஸு கோல்டனு, காப்பர் அண்ட் சில்வர் இந்த 3 கலர்ஸ்லேயும் மட்டும் நீங்கள் வாங்கி வைங்க. ஸோ 3 கலர்ஸ்லேயும் நீங்கள் வாங்கி வைங்க, அது போதும். மற்றபடி எந்தெந்த கலர்ஸில் நீங்கள் அவைலபிலிட்டி இருக்கோ அதாவது ஜாக்கெட்ஸ் வந்து எந்தெந்த கலர்ஸில் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் 10 கிராம்ஸ்லேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் நீங்கள் டிசைனை பொறுத்து உங்களோட டிசைன் எவ்வளோ பெருசாக போடுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது நார்மலாக வந்து நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும். நியர்பை ஃபேன்சி ஸ்டோர்ஸில் மேக்ஸிமம் வந்து இந்த கலர்ஸ்லாம் கிடச்சிரும். அதாவது கோல்டனு, சில்வர், காப்பர்ஸ் கிடச்சிரும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்குன்னு உள்ள ஆரி ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா கலர்ஸும் அவைலபிலிட்டியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேசிங் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேசிங் கூட பண்ணலாம். நான் ஃப்யூச்சரில் என்னால் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கை கொடுக்குறேன். என்னால் முடியும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். என்கிட்டயே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இல்லை, இன்னும் நான் அதளவுக்கு நான் இன்னும் சர்ச் பண்ணி வாங்கலை எங்கே சீப் ரேட்டில் கிடைக்கும்னு. கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரவுண்ட் பீட் ஸ்டிச் வந்து ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்தோம். கிளாஸில் வந்து பீட், ரைஸ் பீட், டியூப் பீட், கத்தானா பீடு வச்சு பார்த்தாச்சு. ஓகே, இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.